கண்டென்ட் வைஸ் 100/100 நான் இந்த ஃபிலிமுக்கு கொடுப்பேன். அதை இந்த படத்தோட டைரக்டர் அட்லி ப்ரோக்கு ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, ரெஸ்பெக்ட் ப்ரோ. ஏன் அப்படின்னா இந்த படத்துல எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ, எங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் கிடைக்குதோ, அங்கெல்லாம் தமிழையும் தமிழுக்கான கலாச்சாரத்தையுமே பயங்கரமா ஸ்ட்ராங்கா ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாரு. வேற மாதிரி அதாவது தமிழனா இந்த படம் பார்க்கும்போது தமிழுக்கான ரெகக்னைசேஷன் பீக் லெவல் எழுதியிருப்பாரு. அதுவும் ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு எழுதும்போது அதோட எமோஷனல் பாண்ட் ஒன்று இருக்குல்ல, அதோட எமோஷனல் டெப்த் அப்படிங்கிறது பயங்கரமா இந்த படத்துல தமிழோட கனெக்ட் ஆகிருக்கும். அதனால எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த படம் செம்ம எனக்கு பிடிக்கும். அது வர்த்து டு ஆல் டைம் ஃபேவரட் மூவி மெரசல். ஓகேவா, கதை என்ன அப்படின்னு ஸ்டோரி, மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டென்ட் ஃபிலிம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா மெடிக்கல் சிஸ்டம், ஒரு மெடிக்கல் சிஸ்டத்தில் நடக்கிற சின்ன ஒரு ஊழல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு ஊழல் எப்படி பண்றாங்க, ஒரு மெடிக்கல் சிஸ்டத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலிங்காக அதில் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. மெடிக்கலில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மெடிக்கல், ஒரு நாட்டோட ஒரு சுகாதாரத்துவம் மெடிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறது, ஹெல்த் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா அந்த நாட்டில் ஒரு பணக்காரனுக்கு கிடைக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் அந்த நாட்டில் இருக்கிற போரஸ்ட் மேனுக்கு கிடைக்கணும். அதுதான் அந்த நாட்டோட குறிக்கோளா இருக்கணும். புரியுதா? அந்த நாட்டோட கொள்கையா இருக்கணும். அப்படின்னாதான் அந்த நாடு மக்களுக்கான நாடு. ஓகேவா? மெடிக்கல் சிஸ்டத்தை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு இந்த படத்தை விட இன்னொரு படம்லாம் டீட்டெயிலிங்காக சொல்ல முடியாது. அதுவும் இருக்கிற எமோஷனல்ஸ் எல்லாமே இருக்கணும், கமர்ஷியலி எமோஷ்னலாக பயங்கரமாக சொல்லியிருப்பாப்புல. ஸோ அதனாலவே எனக்கு இந்த படம் பயங்கரமாக பிடிக்கும். ஹேட்ஸ் ஆஃப் அட்லி ப்ரோ. செம்ம ஆக்டர் தளபதி விஜய், வெற்றி மாறன், ஆக்டர் விஜய் மாறன், டாக்டர் 5 ரூபாய் டாக்டர், ஆக்டர் விஜய், வெற்றி மேஜிஷியன், ட்ரிபிள் ஆக்டிங். ஓகேவா? ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும். அந்த ஒரு கேரக்டரோட ஆர்க்குமே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். வெற்றி மாறன் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த மருத்துவம், எதுக்கு ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கொள்கை மூத்த மகன். ஸோ அப்பாவோட அது அப்படியே மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஸோ அப்பாவுக்கு நடந்த கொடுமைக்கான ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு மேஜிஷியன் வெற்றி 2வது மகன் அப்பா வழியை பின்பற்றி ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர் ஆகி 5 ரூபாய் டாக்டர். ஓகே, மாரன் டாக்டர், 5 ரூபாய் டாக்டர். இந்த கேரக்டர் ரியலி இன்ஸ்பயர்டு ஆகி எழுதின ஒரு கேரக்டர். அப்படிங்கும்போது அது நம்ம யோசிக்கும் போது இல்லை, ஒரு கேரக்டருக்கான ரெக்கக்னைசேஷன், அந்த கேரக்டர் தான் வாழ்நாள் முழுவதும் ஒரு 5 ரூபா காசை வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பொது சேவை தெரியுமா? அந்த தொழிலுக்கு அவர் பண்ற ஒரு விசுவாசம், நன்றி கடன் என்ன வேணா சொல்லலாம். ஒரு 5 ரூபா வாங்கிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு கிடையாது. ஏன்னா அதை வச்சு நம்ம எவ்வளோ ஒரு மெடிக்கல் நமக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னா ஒரு டேப்லெட்ஸ் வாங்கி கொடுக்குறோன்னா லேக்ஸ் க்ரோர்ஸ்ல சம்பாதிக்கிறான். அப்போ ஒரு பாடி செக்அப் பண்றோன்னா எவ்வளவோ சம்பாதிக்கிறான். அதெல்லாம் மெடிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சேவை, ஒரு மக்கள் சேவைக்கான தொழில் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேரக்டர் எனக்கு பர்சனலா ரொம்ப 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 பிடிக்கும். 5 ரூபாய் டாக்டருங்கிற கேரக்டர் படம் ஆல் டைம் ஒர்த்து. தட்ஸ் ஆல். ஓகே, வெயிட்டிங் வைஸ் இதுல பிரிச்சு மேஞ்சிருப்பாங்களா எனக்கெல்லாம். உண்மையிலுமே ஓப்பனிங் சீன்லேயே கேட்பாங்க, ஓகேவா, ஹீரோவை பார்த்து, தளபதியை பார்த்து, நீ ஹீரோவா அப்படின்னு. நோ. நீ குற்றவாளியா? நோ.
தீவிரவாதியா, இன்னும் ஒரு இனத்தோட தலைவனா, இல்லை அப்படியா உனக்கு இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு? எஸ், ஓகே. இந்த டைலாக் ஓப்பனிங் சீன்லயே தரமா இருக்கும். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத ஒரே கால. ஓகே, ஒரு மெடிக்கல் மாஃபியா பத்தின கதை. இதுல வில்லனிசம் எஸ்ஜே சூர்யா பீக் லெவல் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஓகே, பட் டயலாக் வாய்ஸ் பர்த் ஓகேவா. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிசரின் ஓகேவா, எல்லா வீட்லையுமே அக்கா, தங்கச்சி, அம்மா குழந்தை டெலிவரி பண்ணணும் அப்படின்னா நார்மல் டெலிவரி ஆர் சிசரின் தான் பண்ணணும். முன்னெல்லாம் நார்மல் டெலிவரி, ஆனால் இப்போ நான் சிசரின். இப்போ சிசரின் சொன்னா சாக்காகிறாங்கல்ல. மார்க் மை வேர்ட்ஸ், 30 வருஷம் கழிச்சு நார்மல் டெலிவரினா ஒருத்தன் சாக்காவான். ஆனால் இது ஒரு 200% ஒர்த்தான டைலாகு. இப்பெல்லாம் நார்மல் டெலிவரி, இப்போ இருக்கிற காலகட்டத்திலேயே ஒரு நார்மல் டெலிவரின்னு சொன்னால் அதை நம்மளால ஷாக்காகி தான் கேட்க முடியுது. ஸோ சிசரின்னா 100க்கு 90 கேஸ் போகுது, அந்த மாதிரி இருக்கு. அப்போ ஒரு 30 வருஷம் கழிச்சு அந்த சிஸ்டம் எப்படி இருக்கும்? இதுதாங்க சினிமா, இதுதான் சினிமா. ஒரு 30 வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு இன்சிடென்ட்டை, ஒரு ப்ராப்ளத்தை அது இப்பயே அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறான் பார்த்தீங்களா? திஸ் இஸ் கால்டு இன்னோவேட்டிவ் நாலேஜபிள் சினிமா லெவல், பீக் லெவல் ரைட்டிங். தட்ஸ் ஆல். மை மோஸ்ட் ஃபேவரட் டைலாக். ஒரு குழந்தை உருவாக 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாக 3 வருஷம், ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ உருவாக 4-5 வருஷம். ஆனா ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகமே தேவைப்படுது. அதனால நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவனை பார்த்து தேர்ந்தெடுக்க. தட்ஸ் ஆல். இன்னொன்று, தமிழை ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி தலைவன். நான் பேசுற பாஷையும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் நான் பிரச்சனைனா மாற வேண்டியது நான் இல்லை, நீங்க தான். டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் ப்ரோ. அனுப்புறோம் தமிழே உலகமெங்குமே. இந்த படத்தோட மாரல் ஆஃப் த ஒன்லைன் ஸ்டோரிங்கிறது இதுதான். ஒரு நாட்டோட ரிச்சஸ்ட் மேனுக்கு கிடைக்கிற அதே மருத்துவம் அந்த நாட்டோட புவரிட்டி மேனுக்கு கிடைக்குதோ அந்த நாடு தான் சிறந்த நாடு. இதுதான் ஒன்லைன் ஆஃப் த மெர்சல் மூவி. நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உன்னை கேட்கும். நீ விதைத்த விதையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். வெற்றி மாறன். ஓகேடா, இவ்வளோ சிஸ்டம் தப்பா போகுது, சிஸ்டம் தப்பா இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, கரெக்ட். அதுக்கான சொல்யூஷன் என்ன இருக்கு? சொல்யூஷன் இருக்கு. ஒரு ரூலை போடுங்க. எல்லா கவர்மெண்ட், ஒவ்வொரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கான் தெரியுமா, அவன் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற ஒரு ரூலை போடுங்க. அப்போ பாருங்க இந்த சிஸ்டம் எப்படி மாறுதுன்னு. ப்ராப்ளம் சொல்யூஷன் சொல்லியாச்சு, சட்டை போட்டு மாற்றிருங்கப்பா. ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஏதாவது உங்களுக்கு என்கொயரி தேவைன்னா அண்ணனை கூப்பிட்டுக்கோங்க, அண்ணனோட அண்ணனை கூப்பிட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல். அது எப்படி திமிக்கிறோம் எனக்கு அதான் ஒன்றுமே புரியல. அதாவது ஒன்றும் இல்லை, திமிக்கிறோம். ஹீரோயினிக்கு என்ன ஒரு ஆசைன்னா அவங்க அப்பா அம்மாவை விட ஒரு குழந்தை எக்ஸ்ட்ரா பெற்று காமிக்கணும். அவங்க அப்பா அம்மாவுக்கு மொத்தம் 19 குழந்தைங்க. அப்படின்னா இப்போ அவங்களுக்கு எந்த வயசுல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க? இப்போ அவங்களுக்கு 19வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எத்தனை வயசு இருக்கும் அப்படிங்கிறத யாருக்காவது தெரிஞ்சா, ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சா நடுவில் அப்படியே ஒரு கமெண்டை போட்டுவிட்டு போங்க. வெற்றி மரண். பேர்பட்ட பிஜிஎம் தெரியுமாடா இது?